அன்பானவர்களே, அநேக வேளைகளில் உபத்திரவங்களும் போராட்டங்களும் நம் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கவும் தேவனை கிட்ட சேர்க்கவும் வாய்ப்பாக அமையும். யோபு நீதிமானாக இருந்தாலும் தன்னை இன்னும் தாழ்த்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோபோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ தாழ்ச்சி இருந்தது. அவருக்கு தேவனின் மன்னிப்பை தேடினார். தாழ்மையாக அர்ப்பணித்த பிறகே ஆண்டவர் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இனி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் விட்டுருக்கோம், எதுவுமே விட முடியல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விழிப்புணர்வுகள் பண்ணாலுமே அங்கே தான் தேடி ஓடுது என் கால்கள். சொல்லும் போது கேட்டுக்கிறோம், ஒரு வெறி வருது, குடிக்கக்கூடாதுரா எப்பா வராடா அப்படின்ற மாதிரி இருக்குது. கேட்டு முடிச்சு வெளியே வந்தோடனே ஒரு கட்டிங் போடலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது பிரதர். என்னால் வெளியே வர முடியல. உங்களுக்குள்ளார இருக்கிற விஷயத்தை எடுத்து போட்டால் தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்ல. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்ததுங்க என்னோடய வாழ்க்கையில். பார்ட் டைமாக ரேப்பிடோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், போன சண்டே தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, நம்மளுடைய வருமானங்கள் இன்னும் கொஞ்சம் சைடில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே ஓட்டலாமே ஸ்டார்ட் பண்ணேன். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் ஓட்டியிருந்தாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்கேம். அதுலேருந்து தப்பிச்சுன்னு தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. என்னென்னா, ஒரு பிக்கப் பாயிண்ட்லேருந்து இந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு லொக்கேஷன் போட்டிருக்கேன். நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஒருத்தவங்களை பிக்கப் அவங்க ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரணும். வர வழியிலே அவங்க கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்திக்கார். சரி ஓகே, ஏன்னா ரேப்பிடோக்கு நான் புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, நம்ம புதுசாக இருக்குமே, சீக்கிரம் சொல்கிறேன், நம்ம சீக்கிரம் டைமுக்கு போயிடலாமேன்னு சொல்லி லொக்கேஷனுக்கும் போயிட்டேங்க. போயிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்துவிட்டேன், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே சார், நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுறாங்க. ப்ரோ, இது மாதிரி காசு நான் அனுப்புகிறேன், உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா, இது ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற இடத்துல தான் காசே கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட்டு காட்டும் நமக்கு. இவங்க இப்போயே கொடுக்குறேன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா புதுசு வேறு. சரி ஓகே, இப்படிலாம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நினச்சி நான் பண்ணேன். ஓகே, என்னோடய மொபைல் நம்பர் சொல்லிட்டேன். என்னோடய பேரும் சொல்கிறாங்க பிரபு அப்படின்னு சொல்லி. ஆமாங்க அப்படின்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு QR கோடு ஒன்று வருதுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நார்மல் மெசேஜ் ஒன்று வருது, பேங்க்லேருந்து அமிச்ச மாதிரி 5500 கிரெடிட்டட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, என் அக்கௌண்ட்டில் காசே கம்மியாக தான் இருக்குது, ஒரு 500-600 தான் இருக்கும். எனக்கு 5500 அனுப்பிச்சிருக்காங்களே. கால் பண்ணுறாங்க திரும்பி அனுப்பிச்சிட்டு அவர். என்னென்னா, பிரதர் இது மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 5000 நான் வாட்ஸ்அப்பில் ஒரு QR கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு 500 நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அடடா 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் என் அக்கௌண்ட்டில் காசே இல்லை. நான் எப்படி அனுப்புறது? எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் என்ன ஆச்சு அப்படின்னா, பேங்க்லேருந்து வர மெசேஜ் எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவனுங்களே க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு அமௌண்ட் மெசேஜ் அது. அதில் என் அக்கௌண்ட்டு காட்டல, எதுவுமே காட்டல. என்னோட நம்பரை இன்ட்டுன்னு போட்டு லாஸ்ட்டில் நம்பர் போட்டிருக்கானுங்க, கீழே குப்தா அப்படின்னு சொல்லி. என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த ஸ்கேமுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டேன். அவங்கள செம்ம கோவத்தில் இருந்தேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாம், நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அமைதியாக அங்கே இருந்தால் பண்ண கட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். எவ்வளோ இளைஞர்கள் காசுக்காக, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக இந்த மாதிரிலாம் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாக ஓட்டுறாங்க. இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு காசு பெரிய அமௌண்ட்டு வருதுன்னு சொல்லி இவங்களும் அந்த QR கோடு சென்ட் பண்ணிட்டா இருக்கிற அமௌண்ட்டும் போச்சு இல்லை. ஸோ அதெல்லாம் அவேர்னஸாக இருங்க. ஸ்கேம் எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம கண் இமைக்கு நேரத்தில் கூட டக்குன்னு அப்படி நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்களோ, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலோ. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை இதிலேருந்து வெளியில் வர செய்தார் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சொன்னேன். அங்கேருந்து அவங்கள கட் பண்ணிட்டு திட்டில் எதுவும் பண்ணல. அவங்க நம்பர்லாம் வச்சுருந்தேன், எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி ஒரு சில இளைஞர்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்கன்ற மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். அதனால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். நீங்களும் அவேர்னஸாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாட்டி தவிக்க வேணாம். ஐயோ காசு வருதுன்னு சொல்லி நம்மளுடைய அக்கௌண்ட்டை, நம்மளுடைய ATM பின் நம்பர் சொல்லுங்கள், அந்த பேக் சைடில் இருக்க அந்த 3 CU நம்பர் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் அதையும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பணம் வருதேன்னு சொல்லுவோம், நம்மகிட்ட பணத்தை பிடிங்கி ஓடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் பிடிக்க முடியாது, தேட முடியாது. ஸோ அதனால் நம்ம சேஃபாக பத்திரமா இருக்கணும். எங்கே போனாலும் சரி
குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கோங்க பத்திரமா. குழந்தைய விட்டுட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், நம்ம கடைக்கு போகணும் அவசியமே இல்லை. சமீபத்தில் கர்நாடகாவில் ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலில் குழந்தைய விட்டு உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தை வெளியில் பால்கனியில் எட்டி பார்த்துட்ருக்கு. அப்படியே மேலே ஏறி கீழே விழுந்துருச்சு. ஓடி போகிறாங்க பெற்றோர்கள். என்னதான் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் குழந்தை தாங்க நமக்கு முக்கியம், குழந்தையை பாருங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்கிற இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, திரும்ப தரும் தேவனாக நீர் இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்விலும் எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லவராய் இருக்கின்ற தகப்பனே என்று விசுவசிக்கின்றனப்பா. எங்கள் எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. தாழ்மையான மனம் திரும்பிய இருதயத்தை எங்களுக்குள் சிருஷ்டித்தரல வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், உறவுகளின் ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்தல்வீராக. எல்லா வெட்கத்துக்கும் பதிலாக கனத்தையும், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும், முறிவுகளின் சுகமளிக்கும் தொடுதலையும் அளித்தள்ள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நாங்கள் இழந்தவற்றை பரிபூர்ண சித்தத்தின்படி திரும்ப தந்தரல வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு சாட்சியாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. உமக்கே சகல மகிமையும் செலுத்தி ஜெபிக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வாழ்க்கையில் நாங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்ப்பா. நம்பி ஏமாந்து என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லாமல் நிற்கிறோம் ஆண்டவரே. ஏமாத்தியவர்களை நீர் பத்திரமா பார்த்துப்பீங்க நான் நினைக்கிறேன். யாரோடைய வாழ்க்கையில் நம்ம கெடுக்க போகிறதில்ல. எங்கள் வாழ்க்கையை யாரும் கெடுக்காமல் பத்திரமா இருக்கணும்ப்பா. நாங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்ருக்கோம். எங்கள் வாழ்க்கை நல்லது நடக்க வேணும்னு கேட்குறேன் ஏசப்பா. மனம் திருந்தி உமக்கு முன்பாக செபிக்கிறோம். என் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செலவுகளை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.